ஒரு முட்டாளுங்க கொஞ்சம் இந்த மனுஷடா நீ ஆளுக்கு தெரியல. என்னப்பா சார்ண்ணா போப்பா இன்டர்வியூவா இல்லையானுங்கண்ணா தான் பட்டுச்சு. என்னப்பான்னு கேட்குறீங்களோ? சரிப்பா போப்பா, தெரியாம பட்டுச்சு, போப்பா ஏங்க விளையாடுற இடத்துல வந்து என்னப்பா அப்படின்றாரு இவர் வந்து. என்னன்னா விளையாடுற இடத்துல நீங்க வந்து அப்ப வெளில போய் நீங்க பண்ணிருக்கணும் இன்டர்வியூ. நீங்க பாத்துட்டீங்கல்ல சார், இன்டர்வியூ போயிட்டு இருக்குப்பா தம்பி. ஒரு இன்டர்வியூ, முக்கியமான இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு அப்படி வந்து பேசி, முக்கியமான இன்டர்வியூனா விளையாடுற இடத்துல நீங்க பண்ணக்கூடாதுன்னா தனியா போய் பண்ணணும். என்னப்பா இப்படி பால பூச்சா எடுத்துதானே நான் கொடுத்தேன். உன்கிட்ட வந்து ஒண்ணு பாலை புடிச்சு பறிச்சு வச்சுக்கல. இல்ல பறிச்சுதான் வைங்களா பாப்பா, என்னதான் பண்றது? பறிச்சு வைக்கிறதுக்கு நான் யாருப்பா? நீங்க இங்க இன்டர்வியூ பண்றதுக்கு யாருன்னா கேக்குறேன் நானு. இல்லங்க, உங்களுக்கு அவ்வளவு இடம் இருக்கு. இங்கதான் வரணுமா? அந்த இடத்துல நீங்க போய் விளையாடலாம்ல. நீங்க இன்டர்வியூ பண்ணக்கூடாது. நாங்க விளையாடுற இடத்துல நீங்க வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு பட்டவனே அவர் மூஞ்சி அப்படி பண்றாரு. அவர் ஒண்ணுமே பண்ணல, உங்களுக்கு பால் தான் எடுத்து கொடுத்தாரு, நீங்க கண்டினியூ பண்ணலாம். அவர் பண்ணாரு. அவர் முகம் வந்து எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் அடி ஃபர்ஸ்ட் என்னப்பா அப்படின்றாரு. இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல நீங்க வந்து பால் போட யாரா இருந்தாலும் அப்படிதான் தெரியும். எனக்கு நல்லா தெரியும். பிரபலமான ஒரு காமெடி ஆக்டர் தெரியும், கஞ்சாகார். நாங்க விளையாடுற இடத்துல நீங்க எங்க வெளில போய் பண்ணுங்க. நாங்க நிறைய வாட்டி பாத்துக்கிறேன். அதான் நான் சொல்ல முடியுமே. இல்லங்க, இங்கதான் நாங்க இன்டர்வியூ எடுக்க முடியும், எங்களால மாத்த முடியாது. உங்களால மாத்த முடியாது. அப்ப நான் இங்க விளையாடுவேன். அப்படியே ஆச்சுருவேன் நானு. ஒழுங்கா ஏந்துருவோம் இல்லைங்க, உட்காந்துருவேன் நான். இப்படியே உட்காந்துருவேன். பாக்குறீங்களா? இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுங்க, எல்லாரையும் வந்து உட்காருவோம். இன்டர்வியூவும் போகாது, எதுவும் போகாது. இல்ல நீங்க கூப்பிடுங்க. நாங்க ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கி தான் இருக்கோம், நீங்க கூப்பிடுங்க. பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? ஆமா. அப்ப நான் கூட தான் கட்டிக்கிறேன் 2000. அதான் நீங்க கூப்பிடுங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம்னு நினைக்கிறேன். தொல்லைகள்லாம் வரதான் செய்யும். நிகழ்ச்சி எப்படி தொடங்குவீங்க? கடைசியா நீங்க தயாரிப்பாளரா இருந்ததை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. தம்பி, பொம்பளையாள்கிட்ட இப்படின்னா விளையாடக்கூடாது, புரியுதா? நீங்க வந்து மன்னிப்பும் கேட்கல, வந்து உட்காந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. நான் அங்க இருந்து பச்சனா இங்கதான் வர செய்யும் பாலு. நீங்க வந்து மன்னிப்பும் கேட்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. அதே நான் மன்னிப்பு கேட்டல. அவர் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணுங்களா? இல்ல எனக்கு புரியல. நாங்க எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும். நாங்க பெர்மிஷன் கேட்டு தாங்க வந்திருக்கோம். புரியல, நாங்க பெர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கோம். நீங்க கூப்பிடுங்க. நீங்க ஒருத்தர் தான் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்க, யாரா இருந்தாலும் கூப்பிடுங்க. ஒரு கேவலம் கட்ட வேலை நாட்டிலேயே பார்க்க முடியாது. நீங்க பேசுங்க. நீங்க தயாரிப்பாளரா வந்து உங்களோட பயணத்தை சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அது உன்னுடைய வளர்ச்சி. 10 ரூபாய் அம்மாவை எண்ணி பார்த்தாண்டா கொடுப்பேன், அள்ளி பார்த்து கொடுக்க மாட்டேன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அதுதான் நான் பேச சொல்லிட்டு போறேன். வாங்கினீங்களா? பால் வரும். நீங்க அப்பயே என்ன பண்ணீங்க? இந்த வெளில போயிருக்கணும். அதுக்கு முன்னால இங்கேயே உட்காந்து நீங்க பண்ணுவேன்னா இப்படிதான் வரும். சொன்னா என்னன்னா சொன்னா பொறுமையா சொல்லு, ஃபாஸ்டா சொல்லு, எப்படின்னா சொன்னேன். நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். நம்ம அவங்களுக்கு கேட்போம். நீங்க கால் பண்ணுங்க, யார வேணா வர சொல்லுங்க. நானே இங்க காசு கொடுத்து தான் வந்து விளையாட்டுனுக்கிறேன். கால் பண்ணுங்க, யார வேணா கூப்பிடுங்க. அவங்க எப்படி ஒரே டைமிங் இப்படி அலோவ் பண்ணாங்கன்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதாங்க வரும். வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்க வந்து அண்ணன் மேல எனக்கு கோவம் கிடையாது. ஆனா ஒரு முறை ஒண்ணு மறைச்சிட்டா போல. என் பார்வையே எப்படித்தாப்பா? அப்ப எங்க விளையாட்டே இப்படிதான். உங்க பார்வை அப்படின்னா என் விளையாட்டே இப்படிதான். சரி, அடுத்து வந்துச்சுன்னா பாத்துக்குருவோம். நான் அப்படிலாம் சொல்லாதுண்ணா. நான் 2 வாட்டி நான் வார்னிங் கொடுக்குறேன். அடுத்தாவது 3வது நீங்க வார்னிங் கொடுக்குறீங்க. நான் தான் கொடுக்கணும். இப்ப நான் கொடுக்குறேன் பாரு. பேசுமா பாப்பா, பேசு. நீ பேசுப்பா. நீ என்கிட்ட பேசு. நீ பேசுப்பா. இல்ல அவங்க என்கிட்ட பேசணும். அவங்க தானே என்கிட்ட பேசினாங்க. நான் உங்ககிட்ட பிரச்சனை வரலண்ணா. அம்மா பேசுமா, பேசு. நம்ம இன்டர்வியூ தொடரலாம்னு நினைக்கிறேன் சார். இன்டர்வியூ தொடர்வியா? ஆமா. என்ன ராக்கிங் பண்றியா? ராக்கிங்லாம் பண்ணல. ஃபர்ஸ்ட் வாட்டி பாத்துச்சு. உனக்கு தான் அவ்வளவு இடம் இருக்குலையா? போய் அங்க விளையாடியா? சரி, நான் அங்க விளையாடுறேன்.
இப்ப திரும்பி பால் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டு அடிப்போம். மர்க்கா சொல்லு. திருப்பி தூக்கி போட்டு அடிப்போம். யார பால் வந்தால நீங்க நம்ம இது தொடரலாம்னு பசங்க நினைக்கிறேன். இந்த யாரையுமே மாதிரி கூட்டு இப்படிதான் வரல. இருக்கும். இங்க பாருங்க, பசங்க யாருமே நான் கூட்டு வரல. இல்ல கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இல்ல கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நீயும் சிங்கிளே நானும் சிங்கிளே, ஏன் ஆக கூட நம்ம 2 பேரும் மிங்கிலே? இரு ஒரு நிமிஷம் இரு. நான் இங்க விளையாடுறேன். பால் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி பட்டுச்சு, விட்டேன். 2வது வாட்டி பட்டுச்சு ஒரு மேல. அவர் ஃபர்ஸ்ட் வாட்டியே பூச்சிக்கல, என்னப்பா அப்படின்றா போல. இந்த அம்மா அதை பாரு, இந்த அம்மாவை பயங்கரமான ஃபேன், அவங்க பயங்கரமான ஃபேன். டேய் நம்ம அண்ணன் தானடா. அண்ணன் தானே, எனக்கு தெரியுமா. இங்க எத்தனை வாட்டி பாத்து இந்த அம்மாவை. சார் நீங்க விடுங்க சார், நம்ம தொடரலாம். நம்ம நாடகம் நம்ம தொடரலாம். தொடரலாம். இங்க என்னத்துக்கு வந்து நீ பேசினீங்க? பால் நான் விளையாடுவோம்ப்பா. 3வது வாட்டி வரும்பா. 3வது வாட்டி வரும். நான் இங்க டேய் நம்ம எல்லாம் போய் இன்ட்ரி வந்துறாங்கடா. பாத்தியா இல்லையா உடம்பு எவ்வளவு? என்னடா சொல்றா மகாரி ஒண்ணு இல்ல. பால் அவர் மேல அடிக்கல, அவர் மேல அடிக்கல. அண்ணா அவங்க லேடிஸ் தான், அண்ணா மேல தனிப்பட்ட முறையில மரியாதை இருக்குது. புரியுதா? அவர் மேல அவங்க குஸ்தில மனுஷன் அவன் தாதான் பண்ணிருந்தேன். என்ன ஆச்சுன்னு சொன்னா கேட்க முடியும். மேடம் என்ற அண்ணன் என்ற என்ன கதை? ஃபர்ஸ்ட் வாட்டி அடிச்சேன், என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு சொல்றேன், கோச்சிக்க மாட்டேங்கிறேன். கிரவுண்ட்ல வந்து விளையாடுற டைம்ல வந்து இங்க யாரு நான் உங்களை பேட்டி எடுத்து சொன்னா பால் படதான் நான் செய்ய மேல. நான் அதான் சொல்றேன், நீங்க வெளில போயிட்டு அவங்களோட தனிப்பட்ட விஷயம்டா. பேட்டி இதுதானே கேட்டுக்கிறேன். வாடா போலாம். அவன் பண்றது பாலத்துக்கு அடிப்பாங்க பேசும்போது. ஆனாவுக்கு எல்லாரும் இடத்துல யாரா பேட்டி எடுப்பாங்க. நம்ம புலி சப்போர்ட் பண்ண, அவர் சப்போர்ட் பண்ணுவீங்க. இல்ல இப்ப நீனா ரொம்ப கஞ்சா அண்ணன். ஆளைய போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டுறதுக்கு ஆள் தெரிய சிக்க மாட்டேன். நாங்க கண்டினியூ பண்ணோம் சார், கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. நான் போக மாட்டேன். நான் 3வது வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இப்ப எனக்கு. சாரி என்ன சொல்லி அனுப்பிச்சு விட்டுருங்க. சாரி சார் போங்க சார். ஏப்பா அந்த இல்ல புள்ள எதுப்பா சாரி permission வாங்கிட்டு இது கேக்குற? பண்ணிட்டு இருக்கோம். சாரி எல்லாம் கேட்க முடியாது சார். பேண்ட் ஷர்ட் எதனா எடுத்து கொடுங்க. உனக்கு எதுக்கு நான் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுக்கணும்? சாரி தான் எடுத்து தர மாட்டேன்றீங்க. இந்த சார், புள்ள அவங்க சாரி. காமெடி பண்ணுங்க. இந்த காமெடி பண்ண கைமாடா இது. அவங்க இன்ட்ரி எடுத்துறாங்கடா. இல்லங்க நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இது பண்றோம். கொஞ்சம் இவரை கூட்டிட்டு போங்க. அவன் டென்ஷன் ஆவற. நம்ம கூட வந்த புள்ள என்னடா நீ வெட்ட இந்த புள்ளதான் சாரி கேட்கும். அவருக்கு சாரி எல்லாம் கேட்க முடியாது சார். அவர் நாங்க first கேட்டாரு. நீங்க சாரி அவர் கேட்டீங்களா? இப்ப நான் decent-ஆ கேட்கணுமா? பெர்மிஷன் நாங்க வாங்கிட்டு தாங்க இன்டர்வியூ பண்றோம். நீங்க கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. இந்த பொண்ணை நீ நீங்க சப்போர்ட் கூட்டிட்டு பண்ணாத. போங்க சார். வாங்குறாடா பர்மிஷன். இந்த பொண்ணுக்கு நீ சப்போர்ட் பண்ணாதனா. இந்த பொண்ணு நீ சப்போர்ட் வராதனா. இந்த பொண்ணு தான் சாரி கேட்கணும். என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் அத சொல்லி. என்ன ஆச்சு 3 வாட்டி அதான் போயில கேட்க மாட்டேன். ரெண்டு பேரும் போயில இருந்து ரொம்ப விளையாடிக்கு பாரு எவ்வளவு பேர் ஊத்துது பாரு. நான் 3வது வாட்டி அடிப்பேன். ஒரு ஆக்டர் ஒரு ஆங்கரை வச்சு எடுத்துக்கறாங்க. 3வது வாட்டி அடிப்பேன். அவர் 3வது வாட்டி அடிச்சா பாலத்துக்கு உன் மேலே அடிப்பேன்ட்டாரு. நாங்க விளையாடுறதுல வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஏய் ராம்பத்ல கண்டா இப்ப அந்த புடிடா இருந்தாரு. அண்ணன் வந்து கூட்டி வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு மீடியால வர்க் பண்றாங்க. நீங்க எது வந்தீங்க? இங்க பாரு உண்மையான நல்லா தெரியும். நீங்க மீடியால வர்க் பண்ற பையன். இங்க விளையாடுறவன். ஆமா. ஃபர்ஸ்ட் வாட்டி பால் பட்டுச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. 2வது வாட்டி பால் பட்டுச்சு. 3வது வாட்டி வந்தா ட்ரை பண்றாரு. அது கஷ்டப்பட்டு சார் இங்க ஷூட் பண்ணி பெர்மிஷன் வாங்கி டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஷூட் எடுத்துட்டு இருக்கோம். வாடா இப்ப பால் அடிப்போம்பா. டேய் பால் அடிப்போம்பா. ஒரு சார் பால் அடிப்பேன். பழகுன பையன் தான். ப்ரோ கொஞ்சம் போங்க. நீங்க நானா பாற பசங்க எனக்கு தெரியும். சார் உங்க ஐடி கார்டு காட்டுங்க. அவங்க இப்படிதான் சொல்றாங்க. நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்கோங்க. அவங்க இந்த மாதிரி தான் மீடியால வர்க் பண்ணிட்டு பண்றோம். நாங்க அண்ணனை கஷ்டப்பட்டு அங்க வந்து சைட்ல கூட்டி வந்திருக்கோம். தேவலாத பேசிக்கிறானே. யாரு கூட இருக்கு? இவன் ஃப்ரெண்ட் பாயவன். வந்து பாப்பா ஃபுட்பால் ஆடுறத வந்து பாத்துறானே. இந்த டைம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஏய் இருக்கோம். கொஞ்சம் சொன்ன சொல்லிட்டு நீ என்ன ஓவர் மைடா பேசிக்கிட்டு இருக்க? ஏய் என்ன சொல்ல விட ஆமா. விடமா ஏடா விடமா என்ன ஆவா? என்ன ஆவாங்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்க கூடாது. ஆளு ஃபர்ஸ்ட் டைம் மன்னிப்பு கேட்டா நான் போயிட்டு இருப்பேன். என்னடா எப்படா கேட்பாங்க? ஒரு பொம்பளை புள்ள எப்படா கேட்க? அம்பல இது தண்ணிய போட்டது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. மதியாரியா போயிரு, அடிவிட்டு போவ நீனே. வெச்சி பாரு நீ கைய. நீ டேய் இந்த டைல அச்சின் வந்திரேன். டைல டைல அது கைய டேய் பாத்திரேன் நானே. உன்னை விட பெரிய ஆளுங்க நான் பாத்துர்க்கேன். போட ஜாக்கி சான் அந்த மாதிரி பாத்தீங்களா? ஆமா வாங்க இன்டர்வியூ தானே இது. ஆளையும் இதையும் பாரு. இல்ல இது பெர்மிஷன் அதுதான் ஓவரா பண்ணு. பொம்பளை புள்ளைய வந்து
மூணாவது வாட்டி தான் பால் எடுத்து அடிப்பேன். லோக்கல் ஏரியா ஆமா நான் அடிக்கிட்டு இருக்கீங்களே. பொம்பளை புள்ள மேல மூணாவது பட்டா வாட்டி பால் அடிப்பேன். அப்ப எதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க? அப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கட்ட டைம் பெர்மிஷன் கொடுத்தீங்க? நாங்க எடுத்து வெச்சு அண்ணனை அப்பாயின்ட்மென்ட் பண்ணி நாங்க வச்சு எடுத்து வெச்சுறோம். ரீசெண்டா உங்களுக்கு கொஞ்சம் வெளில எடுத்து நான் பால் 3 வாட்டி அடிப்பேன். நாங்க டீசல் வெளிய பால் போறோம் அடி. சார். அவங்க உன்னை என்ன நான் பண்ணுவாங்க அடிக்கிற பாருங்க. மாதிரி பாரு. ஏய்